திரு கலை, தொடர்ந்து திமுக பயப்படுது விஜயை பார்த்து அப்படின்னு அதிமுக தரப்புலேருந்து இப்போ குரல்கள் வர தொடங்கியிருக்கு. என்ன காரணம்? இல்லை, விஜயை பார்த்து பயப்படுறதுக்கு திமுகவுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. விஜய் 10% வாக்குகள் அவங்க குறைவாக பெற்றிருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. அது ஒரு அச்சத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ விஜய் ஒரு மேக்சிமம் என்ன ஒரு 5 to 10% வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாங்கினாருன்னா அது யார் வாக்குகளாக இருக்கும்? திமுக கூட்டணியிலேருந்து ஒரு 5% போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, கூட்டணியினுடைய மொத்த பலமே அதுதான். திமுக கூட்டணிகள் கட்சிகளுடைய மொத்த பலமே அந்த 5-6% தான். அது போயிடுச்சுன்னா கூட்டணி இல்லாமல் திமுக போட்டி போட்ட மாதிரி ஆகிடும். அப்படின்னா அது கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டப்பெல்லாம் தோற்றுருக்காங்க திமுக. கூட்டணி இல்லாதப்பெல்லாம் தோற்றுருக்குறாங்க. இப்போ அந்த கூட்டணியினுடைய கட்சிகளுடைய அதே பலத்தை அவங்க தனியாக விஜய் எடுத்துகிட்டு போகிறாருன்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அதிமுக ஆட்சியை பிடிக்கலைன்னா கிடைச்சா ஆட்சி இல்லாட்டி போச்சுன்னு விட்டுடலாம். ஆனால் அப்படி விட முடியாதுல்ல. திமுக ஆட்சிக்கு திரும்ப வரணுங்கிற ஆசை இல்லையா அதிமுகவுக்கு? அதிமுகவுக்கு ஆசை இருக்குங்க, எல்லா கட்சிகளுக்கும் ஆசை இருக்கு. கிடைக்கிறன்னா ஆட்சி கிடைச்சா ஆட்சி இல்லாட்டி போச்சு, அவங்ககிட்ட இல்லையா ஆட்சி அது. ஆனால் திமுக அப்படி நினைக்க முடியாது இல்லையா? அதில் கூடுதலாக அக்கறை செலுத்துவாங்க இல்லையா? அதுக்காக எதிராக என்னென்ன ஆபத்துக்கள் வருதோ அதையெல்லாம் தடை செய்ய திமுக கூட்டணிட்ட இருந்து மட்டும்தான் 5% வாக்குகள் விஜய்க்கு போகுமா? அதிமுக தரப்புல சொல்றது அதிமுக தரப்புல பல தரப்புல இருந்து போகலாம். ஆனா திமுக இருந்து 5% போயிடுச்சுன்னா அவுட்டு. திமுக அவுட்டுங்கிற ஆட்சி அவுட். இல்ல போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? போச்சுன்னா சொல்றேன் நான். போச்சுன்னா நான் எதையும் எதிர்பார்க்கல. தேர்தலில் எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா வாய்ப்பு இருக்கு அதுக்கு. நான் வாய்ப்புள்ள விஷயத்தை தான் பேசுறேன். ஆனா அவர் எம்ஜிஆர் 3 எழுத்து மந்திரம் அப்படின்னு தானே விஜய் பயன்படுத்துறாரு. யாரு? அந்த போஸ்டர்ல எல்லாம் பாட்டு எல்லாம் அப்படித்தானே பயன்படுத்துறாரு அவர். அப்படித்தானே வெற்றி பெற்றவங்களை சுவீகரித்துக் கொள்வது என்பது இயற்கையான. அப்ப பாதிப்பு அதிமுகவுக்குன்னு யோசிக்க முடியாதா? இல்லை, எம்ஜிஆரையும் சொல்கிறாரு, ஒரு அண்ணாவையும் சொல்கிறாரு. அவர் கலைஞரையும் ஜெயலலிதாவையும் சொல்லலை, அந்த காமராஜரையும் சொல்கிறாரு. அப்போ அதனால் காங்கிரஸ் பாதிக்கப்படுமா? அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறார் அவர். ஒருத்தர் யாரையும் குறிப்பிட்டு ஒருத்தரை சொல்லலை. எம்ஜிஆருடைய ஹியரார்க்கியை யாருமே வசீகரிக்க முடியாதுங்க, யாரும் பெற முடியாது. இல்லை, இதுவே ஒரு பாரம்பரியத்தில் யாருமே வர முடியாது. அந்த திமுக வர்சஸ் விஜய்னு நிறுத்துறது இருக்குல்ல, அதுவே அதிமுகவுக்கு பலவீனம் இல்லையா? இல்லை, அது தொடர்ந்து விஜயை பத்தியே பேசிட்டு இருக்க அதிமுகனா திமுக வர்சஸ் விஜய்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆயிடும். திமுக வர்சஸ் விஜய்னு செட் பண்ணிட மாட்டாங்க அவங்க. ரெண்டு பேருக்கு ஒரு பகமை இருக்குன்னு காட்டினாங்கன்னா அப்ப 2 பேரும் தானே களத்துல இருக்கிற மாதிரி. அப்படி வராது. ஏற்கனவே ரேஞ்சுக்கு போக முடியாது. ஏற்கனவே திமுக பாஜகவையும் பாஜக திமுகவையும் தொடர்ந்து விமர்சிச்சதன் மூலமா களத்துல அவங்க 2 பேர் தான் இருக்கிற மாதிரி தானே தோற்றம். நாடாளுமன்ற தேர்தல் அப்படி ஒரு தோற்றம் உண்மைதான். அந்த அவங்க 2 பேருமே பிளான் பண்ணாங்க. 2 பேருமே பிளான் பண்ணாங்க. பாஜகவும் திமுகவும் பிளான் பண்ணாங்க. அதுல திமுக அது பிளான் பண்ணி தான் அதிமுக களத்தை விட்டு வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுல நாடாளுமன்ற தேர்தல் ஓரளவு பிளான் பண்ணுனாங்க. அதுல திமுகவுக்கு லாபம், வெற்றியும் பெற்றாங்க. இப்போ திமுக வர்சஸ் விஜய்னு தொடர்ந்து பேசுறது மூலமா அப்படி எல்லாம் தொடர்ந்து பேச மாட்டாங்க. EPSக்கு என்ன லாபம், பாஜகவுக்கு என்ன லாபம், பிரேமலதாவுக்கு என்ன லாபம், சீமானுக்கு என்ன லாபம்? இல்ல திமுகவுக்கு தானே லாபம், இல்ல விஜய்க்கு தானே லாபம்? அது கரெக்ட். அது அந்த அந்த ரேஞ்சு கொண்டு போயாச்சுன்னா அதுதான் பிரச்சனை. அவங்க இந்த பிரச்சனை கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. இல்ல, கொண்டு போயிடுவாங்க, பயப்படுதுன்னு சொல்றது விரும்புறாங்க. அவங்க எதை வைக்கிறாங்கன்னா விஜய் வர்சஸ் திமுக. நீங்க சொன்ன தலைப்பு அவங்க முன்னிறுத்தல. திமுக விஜயை பார்த்து பயப்படுது, நாங்க பயப்படலன்னு அர்த்தம். நாங்க தைரியமா இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க. திமுக பயப்படுது என்ன அர்த்தம்? திமுக ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த மாநாட்டுக்கு நீங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மாநாட்டுக்கு விண்ணப்பித்தால் இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் 21 கேள்வி 30 கேள்வியாக கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா கேட்பாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இல்லை. ஏதோ ஒரு இந்த கட்சியின் மாநாட்டுக்கும் சின்ன அசம்பாவிதம் நடக்குது. அதெல்லாம் கரெக்டாக, அதுக்காக கண்டிஷன்ஸ் போடுறோம். விஜய்க்கு மாநாடு நடத்திலாம் அனுபவம் கிடையாது. அப்போ லட்சக்கணக்கானவர்கள் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ அந்த மாநாட்டை திட்டமிட்டு நடத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தானே இருக்கு. அசம்பாவிதத்துக்கு அரசும் பொறுப்பேற்க வேண்டிய அரசு பொறுப்பேற்க வேண்டியதுதான். அந்த கேள்விகளை எல்லாம் பார்த்தா அதுக்கு இதெல்லாம் பதில் சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க தலைவர் சொல்லியிருக்கார், பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கார்.
கஷ்டமான கேள்வியா இருக்குது. இல்ல என்ன கேள்வின்னு அது மாநாட்டு பந்தலுடைய அளவு என்ன, எந்த வழியா முக்கியமான விஐபிகள் வருவாங்க, சாப்பாடெல்லாம் பொட்டலமா பண்ணாத பல விஷயங்களை இப்பயே கேட்குறாங்க. இல்ல சாப்பாடெல்லாம் பொட்டலமா கொடுப்பீங்களா, சமைச்சு கொடுப்பீங்களா, அதெல்லாம் இருக்கு. அந்த பல்வேறு அவர் சொன்னது பொதுவாக எனக்கு என்னென்ன தெரியாது, நீங்க குறிப்பிட்டு அவர் சொல்லலை. பல விஷயங்களை நாங்கள் முடிவு பண்ணாத விஷயங்களெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த பதில் சொல்றதுல எங்களுக்கு சிரமம் இருக்குது. கண்டிஷன்ஸ் போடலாம், நீங்க இத்தனை பேர் தான் அலோவ் பண்ணணும், நேஷனல் ஹைவேல ஒட்டி இருக்குது. என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? அந்த 21 கேள்விகள் கேட்டதன் மூலமா என்ன நோக்கம் அரசுக்கு இருக்கு? ஒருவேளை பெர்மிஷனை தள்ளி போடலாமா, இல்லாட்டி கொடுக்காம தள்ளிடலாமா அப்படிங்கிற ஒரு பல இடங்கள்ல பாருங்களேன், அவங்களுக்கு சிக்கல் வந்து பல இடங்களை சூஸ் பண்றாங்க. இந்த இடம் கடைசியாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சிக்கல் வந்திருக்குல்ல. அந்த அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் அவங்க டைரெக்டாக இவங்களுக்கு அந்த நிலத்தை கான்ட்ராக்ட் போடுறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல, கொடுக்குறதுக்கு யோசிச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் அது சிக்கல் வந்து தான் அவங்க வந்து கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து அது திமுகனால தான் எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஆளுங்கட்சிக்கு பயந்து தான் அவங்க கொடுக்கலங்கிறது தான் கருத்து, பொதுவான கருத்து. எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியாது. என்ன ஆதாரம் நடந்த விஷயம் அதான் ஆதாரமெல்லாம் இதுதான் ஆதாரம் தான், ஆளுங்கட்சி தான் ஆதாரம். ஆளுங்கட்சிக்கு பொதுவாக எல்லாரும் பயப்படுவோங்கிறது தான் ஆதாரம். இதுக்கு மேல இல்ல என்ன ஆதாரம்னா எல்லாரும் வரட்டும்ன்றாங்க, மாநாட்டுக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க. ஆளும் தரப்புல இருந்து மட்டும் தானே அனுமதி கொடுக்கல. அதிமுக கொடுக்க சொல்றாங்க, பாஜக கொடுக்க சொல்றாங்க, சீமான் கொடுக்க சொல்றாங்க, பிரேமலதா கொடுக்க சொல்றாங்க, எங்களுக்கு பயம் இல்லைங்கிறாங்க. எல்லாரும் கொடுக்க சொல்றாங்க, எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆளும் தரப்பு மட்டும் கொடுக்காம தாமதிக்கல. இல்ல கலையா ஒரு மூத்த அரசியலாளர், நம்ம வந்து ஒரு பெரிய கட்சி, ஒரு புகழ்பெற்ற நடிகர்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு நடிகர் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு நிலத்தை கேட்கிறாங்க. அவரு நில உரிமையாளர் அல்லது அந்த இடத்துக்கு சொந்தக்காரர். அவர் வந்து தைரியமா துணிந்து அந்த நிலத்தை அவரோட ஒப்பந்தம் போட்டு தரணும். அப்ப நீங்க நில உரிமையாளருக்கு இன்னும் விஜய்க்கு கூட்டம் நடத்துறதுக்கு, மாநாடு நடத்துறதுக்கு நம்ம இந்த நிலத்தை தரலாமா வேண்டான்னு அவரே ஒரு அச்சத்தில் இருக்கிற பொழுது அரசாங்கம் எப்படியே தரும்? இதுதான் சிக்கல். அப்படின்னா அனுபவம் இருக்குங்க, பல கட்சிகளுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸ்க்கு அனுபவம் இருக்குது. வேலை கொடுக்குறாங்க, பஸ்ஸை கொடுக்கா தனியார் மிரட்டுறாங்க. ஆளுங்கட்சி திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. மதுரை மாநாட்டுக்கு பல இடங்கள்ல அவங்க வேன்களை பிடிக்க முடியாம சொந்த வேன்கள்ல அப்படிலாம் வந்திருக்கிறாங்க. அதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு, அப்பவே சொல்லப்பட்டது. பல்வேறு சிரமங்களை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. இன்னும் நெருக்கடி அதிகமா கொடுக்கணுமே, இன்னும் விஜய்க்கு நெருக்கடியே தரல. விஜய் எல்லாம் ஒண்ணு கைது செய்ய இன்னும் வச்சிருக்கீங்க, இன்னும் பல நெருக்கடிகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. முதல்ல கொஞ்சம் தான் இறக்கிருக்கீங்களா? ஆளும் தரப்புல நீங்க பேசிட்டே இருக்கனால கேட்கிறேன். நீங்க இது கொஞ்சம் தான் இறக்கி இருக்கிறோம், இன்னும் ரொம்ப இருக்கு ஸ்டோர்லன்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன், பயப்படுறீங்க, பயப்படுறீங்க. நுழைவாயிலே தடுக்கணும்ங்கிறத அது இயற்றளவு முயற்சிக்கணும்ல. அப்ப நீ அந்த அப்படின்னா நுழைவாயிலே தடுக்கிறீங்க. அது திரைப்படத்துல நீங்க தனியரசு ரொம்ப பாராட்டுறேன். கடைசியா உண்மையை ஒத்துக்கிட்டார் அவரு. என்ன நல்ல விஷயம் அது. ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது ஐயா, திரைப்பட காட்சிக்கான ஷூட்டிங் ஸ்பாட் இல்லையா பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ங்கிறது கடுமையான நெருக்கடி, சோதனை, வஞ்சகம், சூழ்ச்சி இவைகளெல்லாம் எதிர்கொள்ளணும். இல்ல அவரே வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு தெரிஞ்சுட்டு போட்டோம், இல்ல அவரே வந்து சுட்டுக்கிட்டு போட்டோம், அதுக்காவது ஸ்பேஸ் கொடுக்கணுமேன்னு கேக்குறாரு திரு கலை. உள்ள நுழைய கேக்குறாரு, உள்ள நுழைய நுழையிற பொழுது அவருக்கு எவ்வளவு சிரமம் இருக்குங்கிறத உணரணும். இன்னும் நீங்க அதுக்கான வேலையை திமுக செய்யல. கடுமையா சரியான விதிகளை கட்டுப்படுத்தி அதையெல்லாம் மீறி விஜய் வரணும். நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வரட்டும், பாத்துக்குருவாங்க. சரி.